கேரளாவில் உள்ள முக்கியமான மலைவாச ஸ்தலம் தான் இந்த மூணார். பார்க்குற இடமெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு டீ எஸ்டேட் இருக்கும். இதுதான் மூணாரோட ஒரு தனிச்சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். நாம் மூணாரோட விலாகை முடிச்சுட்டு அடுத்ததாக டாப் ஸ்லிப் போக போகிறோம். போகிற வழியில் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி உடுமல்பேட்டு வழியாக நாம் டாப் ஸ்லிப் போக போகிறோம். நாம் மூணார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு 3 வழியாக போகலாம். ஒன்று போடிமெட்டு, கம்பம்மெட்டு, இன்னொரு வழி தான் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி உடுமல்பேட்டை வழியாக நம்ம போகிறது. இப்போ நாம் போகக்கூடிய வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி வழியாக தான் போக போகிறோம். இதில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். காரணம் என்னென்னா, ரோட்டுக்கு 2 பக்கமும் அடர்ந்த காடு, காட்டுக்குள்ளார நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குது. அடிக்கடி ரோட் கிராசிங்லாம் இருக்கும். நம்ம போகும்போது நமக்கு அது பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ நம்மளோட லக் இன்றைக்கி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ராவல் விலாகில் நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம உடுமல்பேட்டு சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியாக போகக்கூடிய அந்த ட்ராவல் விலாகை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கிறோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம மறையூர் போகிற வழி, மூணார் டு மறையூர் போகிற வழியில் பாருங்கள் இறைச்சலாக சவுண்டு கேட்குதா. இதுதான் லக்கம் வாட்டர் ஃபால்ஸு. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓட மாரி போகுது. பின்னாடி ஃபால்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்கிட்டு உள்ளுக்குள்ளார போனோன்னா ஃபால்ஸ் பக்கத்தில் போய் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம். கடல் மட்டத்திலேருந்து 7300 அடி ஹைட்டில் இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. தண்ணி அதிகமாக வந்ததுன்னா குளிக்க இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. நார்மல் டயத்தில் அலோவ் பண்ணுறாங்க. பெஸ்ட்டு சீசன் இங்கே போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் தான். அதாவது அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இங்கே சீசன் நல்லாயிருக்கும். அந்த டைம் நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப பார்க்க அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம மெயின் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இறைச்சலே ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் பேசுகிறதே உங்களுக்கு காதில் உழுதான்னு தெரியல. அங்கங்கே போகும்போது பாருங்கள் சின்ன சின்ன சிற்றோடை மாரி இதுமாரி போகுது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்தமாரி சீசனில் வாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் வந்தீங்கன்னா நல்லா, அதாவது செப்டம்பர், அக்டோபரில் நல்லா மழை பெஞ்சு ஓயறனால இந்த டைம் நல்லா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபால்ஸை காமிக்கிறேன். இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் மூணாறுலேருந்து மறையூர் போகிற வழியில் எக்ஸாக்டாக 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது மெயின் ரோட்லேருந்து ரொம்பவும் பக்கத்தில், அதாவது 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஃபால்ஸ் நம்மளால் ரீச் பண்ண முடியும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃபால்ஸ்க்கு நம்ம ஈஸியாக போகலாம்.
நீங்கள் அட்வென்ச்சர் பிரியராக இருந்தால் ட்ரெக்கிங் கூட இங்கே போகலாம். 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் போகிறதா இருந்தால் இங்கே மறையூர் வந்துட்டு அங்கேருந்து புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. இங்கே மூணாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழையை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து திடீர்னு மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஃபால்ஸாக இருக்குது. அதனால் இங்கே யாரும் குளிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் பண்ணலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு மழை ரொம்ப அதிகமாக வரும். நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது. ஸோ அந்தமாரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம இங்கே குளிக்கிறோம் அப்படின்னா ஓவராக வரும்போது கல்லுகள்லாம் உருட்டிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் குளிக்கவும் முடியாது. ஸோ அதனால் இது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 50 ருபீஸுங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஒரு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம் ஒரு ஃபால்ஸ் போகிறதுக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. மெயின் ரோட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ். மேக்ஸிமம் எல்லோரும் அங்கேருந்தே பார்த்துட்றாங்க. பட் ஃபால்ஸோட ஃபுல் வியூ வேணும்னா நீங்கள் உள்ளார வந்தால் தான் பார்க்க முடியும். வெளியில் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணலாம். இங்கே கேரளா டூரிசம் வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இது கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளார வாங்க. பட் குளிக்கிறதுக்கு இப்போ பர்மிஷன் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னை தவிர இது யாருமே இல்லை. இங்கே ஃபால்ஸில் நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். அது பாருங்கள், சுற்றி முற்றிலும் பாருங்கள். இதே வீக்கெண்டாக இருந்தால் செம்ம க்ரௌடு இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நான் மட்டும்தான் இருக்கிறேன் சுற்றிலும். என்னை தவிர இங்கே ஒரு கக்கா காணும். நான் மட்டும்தான் இந்த ஃபால்ஸுக்கு இருக்கிறேன். இந்த ஃபால்ஸை பார்த்தாலே பிரம்மாண்டமாக இவரே இறைச்சலாக இருக்குது. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். நம்ம ஃபால்ஸை பார்த்து முடிக்கிற வரைக்கும் இயற்கை வந்து நமக்கு உதவி பண்ணிச்சு. மழை இல்லாமல் நல்லா சூப்பராக போய் பார்த்துட்டு வந்தாச்சு. வந்து காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மழை தூறல் போட ஆரம்பிச்சுது. உடனே ஒடியாந்து காரில் ஏறியாச்சு. இப்போ செம மழை அடிக்குது. இப்போ மறையூர் வழியாக போக போகிறோம். இப்போ நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் வந்து மறையூரில் இருக்குது. ஸோ மழை கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட்டு கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம கீழே இறங்கி சாண்டல்வுட் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு லஞ்ச் இன்னும் முடிக்கலை, நல்லா பசிக்குது. அதனால் லஞ்சையும் மறையூரில் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம மறையூர் வந்துட்டோம். மழையும் கொஞ்சம் விட்டுருக்கு. மறையூரில் பார்த்திங்கன்னா நிறைய சந்தன மரங்கள் வந்து நம்ம அதிக அளவில் பார்க்க முடியும். இது உள்ளுக்குள்ளார நம்ம போக முடியாது. ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரோட்டில் போகிற வழியிலேயே இறங்கி நின்று பார்க்கலாம். உள்ளுக்குள்ளாரெலாம் போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சந்தன மரம் தான். இது ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா அடையாளத்துக்காக நம்பரிங் பண்ணியிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் சந்தன மரத்தை இவ்வளோ க்ளோஸில் பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக நான் பார்க்குறேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான சாண்டல்வுட் ட்ரீ இருக்குது. பின்னாடி பாருங்கள், இந்த வேலி, இரும்பு வேலிக்கு பின்னாடி உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ட்ரீ தான், சந்தன மரம் தான். இப்போ பாருங்கள், எனக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கள் சாண்டல்வுட் ட்ரீ. இது நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுமாரி நம்பர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சாண்டல்வுட் ட்ரீ. சரி, உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கி இந்த இடத்த நான் ஷூட் பண்ணுறேன். இது வந்து மறையூரில் வருது. நீங்களும் மறையூர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துட்டு போங்க. நம்ம மறையூரை கிராஸ் பண்ணும்போது லஞ்ச் டைம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இதை விட்டால் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் கிடையாது. அதனால் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். மீல்ஸ் வந்து ஆவரேஜாக இருந்தது. அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புலையே லாட்ரி சீட் விற்றாங்க. கேரளாவுக்கு வந்துட்டு லாட்ரி சீட் வாங்கலைன்னா எப்படி, அப்படியே
லாட்ரி சீட்டும் வாங்கிட்டு போனோம். அதில் ப்ரைஸ் நமக்கு வேலை, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஜாலியாக லாட்ரி சீட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பணும். நம்ம மறையூர்லேருந்து இப்போ தான் லஞ்ச் முடித்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம்.